ஈரோட்டில் தலைமை தபால் நிலையத்தில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு இரண்டாவது முறையாக மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு காந்திஜி சாலையில் உள்ள தலைமை தபால் நிலையம் அலுவலகத்தில் பாஸ்போர்ட் அலுவலகம் செயல்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே இமெயில் மூலம் மர்ம நபர் மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து இரண்டாவது முறையாக அலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் தபால் நிலையம் முழுவதும் சோதனை மேற்கொண்டனர். திமுக ஆட்சியில் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவத்தால் வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் கருவி மற்றும் மோப்பனாய் உதவியுடன் அலுவலகம் முழுவதும் சோதனை மேற்கொண்டனர். மேலும் இதேபோன்று கோயம்புத்தூர் பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் உளவுத்துறையினர் நிர்வாக தோல்வியையே வெளிப்படுத்துவதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே ஒரு வருடம் கடந்தும் திறக்கப்படாத நூலகத்தால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் நூலகம் இருந்தும் இல்லாத நிலையில் அவதிப்படுகின்றனர். சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 17,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நூலகத்தை திறக்காமல் பொதுமக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனால் இப்பகுதி மாணவ மாணவிகளும் குறிப்பாக போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்களும் இந்த நூலகத்தை விரைந்து திறக்க திமுக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே குளத்துப்பட்டி கிராமத்தில் கால்வாய் கழிவுநீர் செல்வதற்கு வழியின்றி குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்துள்ளனர். குளத்துப்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட அருந்ததியர் குடும்பங்கள் வசித்து வருகின்ற நிலையில் 5 அடி பள்ளத்தில் குளம் போல் கழிவுநீர் செல்ல வழியின்றி தேங்கியதால் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு மேலாக பாகிஸ்தான் சிறையில் வாழ்ந்து வரும் தமிழகத்தை சேர்ந்த 14க்கும் மேற்பட்ட இந்திய மீனவர்களை மீட்க குடும்பத்தினர் கண்ணீர் மல்க திமுக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த 2024 ஜனவரி மாதம் குஜராத்தில் இருந்து ஆழ்கடலுக்கு 2 வெவ்வேறு விசைப்படகுகளில் மீன் பிடிக்க சென்றபோது திசை தெரியாமல் பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றதால் பாகிஸ்தான் கடற்படையினர் மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். 3 ஆண்டுகள் நெருங்கியுள்ள நிலையில் தற்போது வரை கைது செய்யப்பட்ட மீனவர்களின் நிலை தெரியாமல் மீனவர்களின் குடும்பத்தினர் பரிதவித்து வருவதாக பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் காங்கிரஸ் தலைவர் வரவேற்பதற்காக நடைபெற்ற பேரணியால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் செயலாளரை வரவேற்க காங்கிரஸ்காரர்கள் திரண்டதில் போக்குவரத்து காவல்துறையினர் யாரும் இல்லாததால் பள்ளி கல்லூரி செல்லும் வாகனங்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் என அனைவரும் போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ்காரர்கள் இது போன்ற பேரணிகளை மேற்கொள்ளும் போது முறையாக அனுமதி பெறாமல் இருப்பதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் கடுமையாக விமர்சித்தனர். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட நேதாஜி சாலை மிகவும் சேதமடைந்ததை தொடர்ந்து புதிய சாலை அமைக்க கோரி பொதுமக்கள் திமுக மேயரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். மேலப்பாளையம் மண்டலத்திற்கு உட்பட்ட ஜோஸ் கார்டன் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்ற நிலையில் சாலை மிகவும் சேதமடைந்துள்ளதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அதிமுக கவுன்சிலர் அமுதா சுந்தர் தலைமையில் ஒன்று திரண்டு புதிய சாலை அமைக்க கோரி திமுக மேயரிடம் புகார் தெரிவித்தனர். மேலும் திமுக மேயர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக திமுக அரசுக்கு பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பயின்று வரும் மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு பேட்டரி சக்கர நாற்காலி வழங்க வேண்டும் என திமுக அரசுக்கு மாணவனின் தாயார் கோரிக்கை வைத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வரும் ராஜா என்பவர் 2 கால்களும் பாதிக்கப்பட்டு எழுந்து கூட நிற்க முடியாத நிலையில் தற்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறுவதையொட்டி பேட்டரி சக்கர நாற்காலி இல்லாததால் பொதுத் தேர்வு எழுத முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மாணவனின் தாயார் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அரசு உடனடியாக தனது மகனுக்கு பேட்டரி பொருந்திய சக்கர நாற்காலி வழங்கி மாணவன் பொதுத் தேர்வு எழுத உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார்.